நம்ம கழுது மிக நல்ல கழுது, வெளிநாட்டு கழுத போல நாகரீகம் இல்லை, உடல் வாட்ட சாட்டம் எல்லாம் ஒண்ணு, மூக்கு மட்டும் வெள்ளு நம்ம கழுது. பொன்னி வா வா வா. யார் யா நீ? பொன்னி, என்னை மறந்து விட்டாயா? அன்பே, முன்பே நான் வந்திருக்க வேண்டும். ராஜமானியம் இதுவரை ஒழுங்காக வந்து கொண்டிருந்தது, தற்சமயம் தகராறு. விட்டேனா? தலைநகர் வரை கோபத்துடன் சென்று பரவாயில்லை என்று வந்து விட்டு என் அன்பே. யோ, மரியாதையா பேசு, பல்ல உடைச்சிருவேன். சொல்ல உடைச்சாலும் பரவாயில்ல, பொக்கவாயோட பேசுவேன். பொன்னி, ஒரு குழந்தை பெற்று பாடுகிற தாலாட்டு இன்னுமா நமக்குள் விளையாட்டு? மேரே प्यारे कमरा के दुनिया के जिस देश में गंगा बहती है, मेरे नाम जोकर, हम जोली बारिश जावन बादल. என்னையா உளறல பொன்னி, டெல்லியில இருந்து ஆந்திரா வழியா தமிழகம் வந்திருக்கிறேன். வர்ற வழியில இதெல்லாம் கத்துக்கிட்டேன். என் கண்ணே மூக்கேன்னா காதை திருடிடுவேன். நீயும் இந்த கழுதி இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, வா மாமியார் வீட்டுக்கு போலாம். அணங்க இணங்கு, அணங்க இணங்கு, அணங்க இணங்கு. ஐயோ, என் கைய பிடிச்சு இழுக்கறானே. கைய பிடிச்சு இழுக்கானே, புடவையை பிடிச்சு இழுக்கிறதுக்கு நான் என்ன துச்சாரனா? நான் தான் பிருத்திவிராஜன். சம்மித்த, வா குதிரை மேல ஏறிட்டு போலாம். ஐயோ, என்ன யாரும் காப்பாத்த மாட்டீங்களா? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஏண்டா, என் கிராமத்து பொண்ணு நீ பலாத்காரம் பண்றியா? உன்னை என்ன செய்யறேன் பாரு. உன் கிராமத்து பொண்ணுன்னு உடனே ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? இந்த பொண்ணு கிட்ட எனக்கு தான் அதிக உரிமை இருக்குது. இவ என் பொண்டாட்டி. ஐயோ, இல்ல இல்ல, காது கொடுத்து கேட்காதீர்கள். இவ என் வீட்டுக்காரி. பெரிய மனுஷங்களை எப்போது இப்படித்தான் உதவி பண்ற மாதிரி வந்து கதையை தனக்கு சாதகமா திருப்பிப்பாங்க. நீ பெரிய மனுஷன், உன் கதையா தான். நீதான் புருஷனா? ராஜாதி ராஜ சொக்கரிங்க ஜோசப் சுல்தான். பொன்னி சொல்லிருக்கா சொல்லிருக்கா சொல்லிருக்கியா சொல்லிருக்கியா? வாடி போலாம். ஐயோ, என்ன காப்பாத்து. ஐயோ, காப்பாத்துங்க. வாடி, காப்பாத்துங்க. முடியா வாடி. அடியே அடியே. இவன் என் புருஷன் இல்லைங்க, யாரோ அயோக்கிய திருட. என்ன நம்புங்க. என்னம்மா அது? நீ சொன்ன அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்கு. அதே மீச, அதே ராஜா டிரஸ், அதே கம்பீரமான முகம், அதே புசு புசு. ஆனா ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி எலும்பிச்சம்பழத்தை இவருடைய மீச தாங்குதான் பாப்போம். என்னங்க என்ன சிரிக்க வைக்காதீங்க, இருமல் வருது. ஆனா எலும்பிச்சம்பழத்துக்கு எங்க போறது? அதுக்குதான் கைவசம் எப்பவும் தயாரா வச்சிருக்கிற எலுமிச்சம்பழம். ஐயா ராஜாதி ராஜ சொக்கலிங்க ஜோசப் சுல்தான் நான் தான். தெரியும். இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மீச தாங்குமா? இந்த எலுமிச்சம்பழம் என்னையா, அந்த தேங்காயே வச்சாலும் இந்த மீச தாங்கும். பார்க்கலாம். தாங்குது தாங்குது. இவன் உன் புருஷன் தான். வாடி போலாம். வாடி வாடி. அந்த என்ன ஒட்டு மீச. நீயா? தங்கச்சி, உனக்கு ஒரு அருமையான பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். என்னண்ணே? இதோ தங்கச் சங்கிலி. அடடே, விலை ஒசந்ததா இருக்கும் போல இருக்க. கச்சக்கமான விலை. அப்படியா? என்னம்மா அங்க பாக்குற? இல்ல, உன்னை தொடர்ந்து பின்னால போலீஸ் வருதோன்னு பார்த்தேன். ஆமா ஆமா, நீ ஏன் சொல்லுமா. நான் தங்கச்சிக்காக எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்லுதுன்னு பாத்தியா? வாங்கிக்கோமா, உனக்காக பாசத்தோட வாங்கிட்டு வந்திருக்கான். அது மட்டுமா, முதல்ல இவன் வாய் தவறி சொன்ன உண்மையே இதுதான். வாங்கிக்கோமா. இந்த போடு என்ன அழகா இருக்குன்னு தெரியுமா? அம்மா, இந்த சங்கிலி யாரு கொடுத்தது தெரியுமா? தங்கச்சியை கட்டிக்க போறவன் சீட்டுல விட்டுட்டு வீட்டுல பிடிக்கலாம்னு வந்திருக்கான். வெளியில நிக்கிறாங்க. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல யாரையாவது மிரட்டினா தானே என்ன பெரிய மனுஷனா நினைப்பான். அதுக்கு நானாயா கிடைச்ச? நீங்க தானே வேண்டியவங்க மேனேஜர். போனா போது, உனக்கோசரம் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி தான் மேனேஜர் அப்படின்னு மிரட்டணும். அதுக்கு மேல மிரட்டின மேனேஜர் எதுவுமே ஒரு தடவை சொன்னா யாருக்கு புரியுது? ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னா தானே. மேனேஜர், தயவு செய்து எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். ஒரு 2 தடவை மிரட்டிக்கிறேனே ப்ளீஸ். சரி சரி, ஏதோ வந்த இடத்துல உனக்கு காரியம் நடக்கணும். வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்னங்க, சங்கிலி என் தங்கச்சி வாங்கிருச்சு. எங்க அம்மாவும் என் தங்கச்சி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுதான் சமயம். வாங்க 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 வாங்க. வலது கால படியில வச்சு வாங்க. சோத்துக்கால் படியில காலத்தான வைக்க சொன்னேன், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இது தினம் ஆகும். இருக்கட்டும் இருக்கட்டும், வாங்க வாங்க. என்னது இது?
அன்னைக்கு தானே பார்த்தேன், அதுக்குள்ள பொண்ணுக்கு வயசாயிடுச்சு. பொண்ணு வளர்த்தின் சரியா இருக்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டு போய் முருகனை பாருன்னா சூரபத்மனை பார்த்துட்டு இது அம்மா. ஓஹோ, இவர்தான் பிள்ளையோட அப்பாவா? ஆமா, பிள்ளை என் கூட்டிட்டு வரல. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. எப்படிங்க பிள்ளை? முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அடுத்த வருஷம் பிள்ளையோட நானே கூட்டிட்டு வரேன். மாப்பிள்ள இவரா? என்ன முறைக்கிற? நரைச்சிருக்கேன்னு பாக்குறியா? பித்த நரம்மா, பெரிய இடம் கெடுத்துறாத. தங்கச்சியை கூப்பிடு. கூப்பிடுறேன்டா. பொண்ணு, இந்த நாக்காளி எடுத்துட்டு வாமா. இதோ கொண்டு வரேம்மா. பொண்ணு என்ன பத்தி, என் பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. இவர் அடக்கத்துல ஆட்டுக்குட்டி, சுறுசுறுப்புல முயல் குட்டி, சீர்றதுல சிங்கக்குட்டி, பாயறதுல புலிக்குட்டி, மானத்துல மான் குட்டி, பால் குடிக்கிறதுல கண்ணுக்குட்டி. மாப்பிள்ளை பத்தி சொல்லும் போது எதுக்காக குட்டிகளா பணம் நிறுத்துறீங்க? உண்மையை மறைக்க முடியுங்களா? அது மட்டுமா, இவர் புகழ் மனம் பரவறதுல பன்னீர் குட்டி. அதெல்லாம் இங்க ஏன்? ஐயோ, அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். மாப்பிளைக்கு ஏதாவது சொத்து பத்து? பத்து இருக்கு உடம்புல. இன்னுமா? ஆறி போச்சுப்பா. சொத்து ஊர்ல இருக்கு. இவருக்கு தானே? ஆமா, எல்லாம் ஒரு விதமா சேர்த்துட்டாரு. ஏன் மேனேஜர்? 2. தெரியுது. பொண்ணை கூப்பிடுங்க. நான் பொண்ணோட பேசிட்டு இருக்கேன், நீங்க இவங்களோட பேசிட்டு இருக்கேன். ஒரு நேரம் தான். அண்ணே, மாப்பிளைய கொஞ்சம் அனுப்புறியா? நான் சில கேள்விங்க கேட்கணும். ஏம்பா, உன் தங்கச்சி என்ன 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியா? இது கடைசி தலைதான். இன்னும் வயசாகிறதுக்குள்ள போங்க. மேனேஜர் குடி பாரு, வந்த இடத்துல என்ன வேதனை. நீ ஒண்ணும் வருத்தப்படாதம்மா, இவரை நாங்க குண்டா பிச்சு எடுத்துடலாம். மேனேஜர் நல்லா இருக்கீங்க. இதுக்கு ஒரே வழி இதுதான். ஆயுத பேச வேணாப்பா, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா. பயப்படாதீங்க மேனேஜர். 1 2 3 அவ்வளவுதான். 1 2 கல்யாணம். எனக்கு அடுத்த வாரிசு அன்பான மருமகனா வரப்போற கலைமணி லாயர். இது சம்பந்தமான பத்திரம் எல்லாம் ரெடி தானே? ரெடி மேடம், நீங்க சைன் பண்ண வேண்டியதுதான். தேங்க்யூ மேம். இதே நேரத்துல அந்த மோகன் பையன் சொர்க்கத்தோட கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். நோ நோ மேனேஜர், நரகத்தினுடைய கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். ஏதோ ஒரு கதவை தட்டுவான். குட் குட். Cheers. For your help. Thank you. என்னது நம்ம கதவை எவனா தட்டுறான்? Wait a minute. Excuse me. Sure. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. யாரு? மாமா,
யார் நீ? அம்மாவே தன் பிள்ளையை மறக்கலாமா? நீ யாருன்னு கேக்குறேன். அம்மா, நான் தான் உங்க மகன் மோகன். இல்ல, நீ மோகன் இல்ல. என்ன அம்மான்னு கூப்பிடாத. மோகன் பெரிய விபத்துல செத்துட்டான், எரிஞ்சி சாம்பல் ஆயிட்டான். அப்ப நான் யாரு? மோகன் செத்து போன விவரம் தெரிஞ்சு மோகனா நடிக்க வந்த மோசக்காரன் நீ. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. போய் கதவை சாத்தியா? நானா? இல்ல நானா? போய் சாத்தியா கதவை திறயா? நான் அவனை அப்படியே புடிச்சுக்கிறேன். ஏன் நிக்கிறீங்க? ஏன் நின்னுகிட்டு பாக்குறீங்க? போங்க, போய் நிறுத்துங்க அவனை. போங்க. மேனேஜர், ஸ்டாப் ஹிம். தலைவனே, யூ இடியட், முட்டாளுங்க, எழுந்துருங்க. மேனேஜர், போலீஸ்க்கு போன் பண்ணு. போலீஸ்! போன் டு போலீஸ். போலீஸ்! ஹியர், ஹியர். நிதானந்த வர மாட்டேன். நெருப்பு பட்டியை எங்க வச்ச? நெருப்பு பட்டி, நெருப்பு பட்டி. கலைமணி டார்லிங். ஏய் மேனேஜர், நோ நோ நோ, டூ மச், ரொம்ப ஜாஸ்தி. திட்டுறியா? திட்டு, நல்லா திட்டு. இந்த ஈன ஜென்மத்தை நீ திட்டாம வேற யார் ராஜா திட்ட போற? நல்லா திட்டு. என் கண்ணு இல்லை, பொம்பளைங்க திட்டினாவே பிடிக்கும். பாப்பா எங்க இருக்கிறோம்? ஒழுக்கம் நாடு. இங்க எப்படி வந்தோம்? பாப்பா இங்க எப்படி வந்துட்டோம்? வாங்க. நீங்களா? ஏன் இங்க வந்தீங்க? போங்க வெளியில. மேனேஜர், பாரு பாரு இவங்களை. எப்படி வீட்டுக்குள்ள வரலாம்? மேனேஜர், கூப்பிடு போலீஸ. அடி சக்க, அடிக்கடி போலீஸ கூப்பிடுறாங்க. ஏன் சின்ன முதலாளி, அம்மாவோட வசதிக்காக வீட்டுக்குள்ளேயே ஒரு அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அம்மா, இந்த வீட்டுக்கு விருந்தாளியா அவங்கள நான் தான் வரேன். இவங்களா விருந்தாளிங்க? ஆளுக்கு ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்து வெளியே அனுப்பு. மேனேஜர் மோகன், நான் இங்க அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அவங்க இங்க இருக்க கூடாது. அம்மா, நீங்க தான் அவங்க வீட்டை நெருப்ப வச்சு கொடுத்துட்டீங்களே, பாவம் எங்க போவாங்க? அவங்க இங்க வந்து தங்கறதும் ஏறக்குறைய நெருப்போட இருக்கிற மாதிரி தான். என்ன எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? ஆமா பாப்பா, கூட்டணி அமைச்சிட்டாங்க பாப்பா, கூட்டணி. எல்லாம் இவனாலதான். புடி பண்ணி பாவம் எங்க அம்மா, அவங்கள தப்பா நினைக்காத. நான் உயிரோட திரும்பி வந்ததுல இருந்து அவங்க தானே செத்து போயிட்ட மாதிரி ஆயிட்டாங்க. மோகன், இப்போ அம்மா கையில வீட்டு சாவி மாத்திரம் தான், மத்தபடி அவங்க வெறும் ஆவிதான். காசி, அவங்களுக்கு வேண்டிய சௌகரியம் செஞ்சு கொடு. வெத்தலை போட்டு எங்கிட்ட கொடுங்க, ட்ரங்க் போட்டு நீங்க தூக்குங்க. வாங்க, உங்க வீடு இது. வாங்க போங்க. சில பங்களாவுல மாடி வீட்டுல புரிஞ்சா போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி நீங்களும் வாழ்ந்துக்கோங்க. மாடி ஊட்டி அழைங்க. என்னடா இது, தூக்கமே வர மாட்டேங்குது. சீ, இது எப்படிதான் தூங்குறாங்களோ. அப்பாடா, இது நம்ம இடம். காசி, இது உன் வேலையா? நான் ஒருத்தன் தானே நம்பி உள்ளவன். இவருக்கு விஷம் கொடுத்த நினைச்சீங்களா? இல்ல, கொடுத்தது சக்கரை தண்ணி. தீப்பாயில் அடைச்சிட்டோம் நினைச்சீங்களே, எல்லாம் காரணமா தான் வர்ற வழியில லாரி ரிப்பேர் நிப்பாட்டினேன். இந்த மாங்காய் மரம் கிட்ட உன் தங்கச்சியும் ஆத்தாளையும் அடைச்சு போட்டாங்கன்னு சொன்னேன். ரத்தம் கொதிச்சுது, ரத்தம் என்னது, பீப்பாய்க்குள்ள என் கூட பிறந்தது. உடனே தப்பிச்சு விட்டேன். தங்கச்சி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இனிமே மிஸ் ஆகாதரா. டே வார்னிஷ், மாமனார் வீட்டுல இருந்து வர்றாங்க, வரவழைச்சதே நான் தான். அதோ
ஐயோ 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 இந்த பொடிப்பைய எங்கிட்ட வேலையை காட்டுறான். விஸ்கி இல்ல வார்னிஷ் வாடா. ஆமா ஏதோ சாபம்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வன்ட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சர்வன்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன்.